For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை கொண்டுள்ளது. இது வழக்கமாக நடக்கும் சந்தர்ப்பங்களையும் நடக்க முடியாத சந்தர்ப்பங்களையும் அதற்கான காரணங்களுடன் பட்டியலிடுங்கள். இந்திய அரசியலமைப்பின் 108வது பிரிவின்படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே ஏற்படும் முட்டுக்கட்டையை தீர்க்க கூட்டம் ஜாயிண்ட் சிட்டிங் வழிவகை செய்கிறது. இதனை ஜனாதிபதி கூட்டுவார், ஆனால் இதற்கு மக்களவை சபாநாயகர் தலைமை தாங்குவார். இது எப்போது நடக்கும் எப்போது நடக்காது என்பதற்கான காரணங்களுடனான பட்டியல் இதோ. கூட்டம் வழக்கமாக நடக்கும் சந்தர்ப்பங்கள் when it happens. சாதாரண மசோதாக்கள் ஆர்டினரி பில்ஸ் அல்லது நிதி மசோதாக்களில் ஃபைனான்ஷியல் பில்ஸ் டைப் 1 கீழ்க்கண்ட 3 சூழல்களில் முட்டுக்கட்டை ஏற்பட்டால் கூட்டம் நடத்தப்படும். மசோதா நிராகரிக்கப்படுதல். ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மற்றோர் அவை முழுமையாக நிராகரித்தால். திருத்தங்களில் உடன்பாடின்மை. மசோதாவில் செய்யப்படும் திருத்தங்கள் குறித்து இரு அவைகளும் இறுதிவரை ஒருமித்த கருத்துக்கு வர முடியாவிட்டால். காலதாமதம். ஒரு அவையிலிருந்து மற்றோர் அவைக்கு மசோதா அனுப்பப்பட்டு அந்த அவை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 6 மாதங்களுக்கு மேல் கிடப்பில் போட்டால். காரணம் நாடாளுமன்ற செயல்பாட்டில் தேக்கநிலை ஏற்படுவதை தவிர்க்கவும் சட்டமியற்றும் பணியை நிறைவு செய்யவும் இந்த ஏற்பாடு உள்ளது. கூட்டம் நடக்க முடியாத சந்தர்ப்பங்கள் when it cannot happen. அனைத்து வகை மசோதாக்களுக்கும் கூட்டம் நடத்த முடியாது. கீழ்க்கண்ட 2 முக்கிய மசோதாக்களுக்கு இது விதிவிலக்கு. பண மசோதா மணி பில். பண மசோதா விஷயத்தில் கூட்டம் நடத்த அரசியலமைப்பில் இடமில்லை. காரணம் பண மசோதாவில் மக்களவைக்கே லோக்சபா முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை ஒரு பண மசோதாவை அதிகபட்சம் 14 நாட்கள் மட்டுமே தாமதப்படுத்த முடியும். மாநிலங்களவை அதனை நிராகரித்தாலும் அல்லது திருத்தம் செய்தாலும் மக்களவை அதனை ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. எனவே இங்கே முட்டுக்கட்டை டெட்லாக் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அரசியலமைப்பு திருத்த மசோதா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். அரசியலமைப்பை திருத்தும் மசோதாக்களுக்கும் ஆர்டிக்கிள் 368 கூட்டம் நடத்த முடியாது. காரணம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 அன்படி அரசியலமைப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் தனித்தனியாக சிறப்பு பெரும்பான்மையுடன் ஸ்பெஷல் மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட வேண்டும். இரு அவைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அந்த மசோதா காலாவதியாகிவிடும் லாப்சஸ். அதை தீர்க்க கூட்டும் வழிமுறை அரசியலமைப்பில் இல்லை. கூடுதல் தகவல்கள் தேர்வு குறிப்புகள். தலைமை கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் தலைமை தாங்குவார். அவர் இல்லாத நிலையில் துணை சபாநாயகர் தலைமை தாங்குவார். அவரும் இல்லையெனில் மாநிலங்களவை துணைத் தலைவர் டெப்யூட்டி சேர்மன் தலைமை தாங்குவார். முக்கிய குறிப்பு: மாநிலங்களவை தலைவர் துணை ஜனாதிபதி கூட்டத்திற்கு தலைமை தாங்கவே முடியாது. ஏனெனில் அவர் எந்த அவையிலும் உறுப்பினர் இல்லை. பெரும்பான்மை கூட்டத்தில் சாதாரண பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டி மூலம் மசோதா நிறைவேற்றப்படும். மக்களவையில் உறுப்பினர்கள் அதிகம் என்பதால் வழக்கமாக ஆளுங்கட்சியின் கை ஓங்கியிருக்கும். இதுவரை இந்தியாவில் வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, வங்கிச் சேவைகள் ஆணையச் சட்டம் 1978 மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் போட்ட 2002 ஆகிய 3 முறை மட்டுமே கூட்டங்கள் நடந்துள்ளன. The Indian Constitution has provisions for holding joint session of the two houses of the Parliament. Enumerate the occasions when this would normally happen and also the occasions when it cannot, with reasons thereof. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை கொண்டுள்ளது. இது வழக்கமாக நடக்கும் சந்தர்ப்பங்களையும் நடக்க முடியாத சந்தர்ப்பங்களையும் அதற்கான காரணங்களுடன் பட்டியலிடுங்கள்.
The Indian Constitution provides for joint sittings of both houses of parliament under Article 108. Here are the occasions when a joint sitting can be held and when it cannot. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 108 இன் கீழ் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு அமர்வுகளுக்கு வழிவகை செய்கிறது. கூட்டுக் கூட்டத்தை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் மற்றும் அது முடியாத சந்தர்ப்பங்கள் இங்கே. Occasions for joint sitting கூட்டுக் கூட்டத்திற்கான சந்தர்ப்பங்கள். Disagreement between houses. A joint sitting can be convened when there is a disagreement between the Lok Sabha and the Rajya Sabha on a particular bill. அவைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு. ஒரு குறிப்பிட்ட மசோதாவில் லோக்சபாக்கும் ராஜ்ய சபாக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கும்போது கூட்டுக் கூட்டத்தை கூட்டலாம். Bill passed by one house but not the other. If a bill is passed by one house but not by the other, or if the houses disagree on amendments, a joint sitting can be held to resolve the deadlock. ஒரு சபையால் நிறைவேற்றப்பட்ட மசோதா மற்ற அவையால் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு சபையால் நிறைவேற்றப்பட்ட மசோதா மற்ற அவையால் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அல்லது அவைகள் திருத்தங்களில் உடன்படவில்லை என்றால் முட்டுக்கட்டையை தீர்க்க கூட்டுக் கூட்டத்தை நடத்தலாம். President S. summons. The President can summon a joint sitting of both houses to resolve a deadlock on a bill. ஜனாதிபதியின் சம்மன் ஒரு மசோதாவில் ஏற்படும் முட்டுக்கட்டையை தீர்க்க குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தை அழைக்கலாம். Occasions when joint sitting cannot be held கூட்டு அமர்வு நடத்த முடியாத சந்தர்ப்பங்கள். Money bills. A joint sitting cannot be held for money bills, which are introduced only in the Lok Sabha. The Rajya Sabha can only recommend changes, and the Lok Sabha can either accept or reject these recommendations. பண மசோதாக்கள். லோக் சபையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும் பண மசோதாக்களுக்கு கூட்டு அமர்வு நடத்த முடியாது. ராஜ்ய சபா மாற்றங்களை மட்டுமே பரிந்துரைக்க முடியும், மேலும் லோக்சபா இந்த பரிந்துரைகளை ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியும். Constitutional amendments. Joint sittings are not applicable for constitutional amendment bills that require special majorities in both houses. அரசியலமைப்பு திருத்தங்கள். இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படும் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு கூட்டு அமர்வுகள் பொருந்தாது. Specific provisions. Certain provisions, such as those related to the election of the president or the impeachment of the president or judges, have specific procedures and do not involve joint sittings. குறிப்பிட்ட விதிகள். ஜனாதிபதியின் தேர்தல் அல்லது ஜனாதிபதி அல்லது நீதிபதிகளின் பதவி நீக்கம் தொடர்பான சில விதிகள் குறிப்பிட்ட நடைமுறைகளை கொண்டுள்ளன மற்றும் கூட்டு அமர்வுகளை உள்ளடக்குவதில்லை. Reasons. காரணங்கள். Protecting the Lok Sabha's authority. The Constitution ensures that the Lok Sabha, as the directly elected house, has greater authority on financial matters, which is why money bills cannot be introduced in the Rajya Sabha. லோக் சபா அதிகாரத்தை பாதுகாத்தல். நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையாக லோக்சபா நிதி விஷயங்களில் அதிக அதிகாரம் இருப்பதை அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. அதனால்தான் பண மசோதாக்களை ராஜ்ய சபா அறிமுகப்படுத்த முடியாது. Special procedures for constitutional amendments. Constitutional amendments require special majorities and procedures to ensure that changes to the Constitution are carefully considered and widely supported. அரசியலமைப்பு திருத்தங்களுக்கான சிறப்பு நடைமுறைகள். அரசியலமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் கவனமாக பரிசீலிக்கப்பட்டு பரவலாக ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்ய அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு சிறப்பு பெரும்பான்மை மற்றும் நடைமுறைகள் தேவை. Maintaining parliamentary procedures. The Constitution outlines specific procedures for certain matters to ensure the smooth functioning of Parliament and to prevent potential deadlocks or conflicts. பாராளுமன்ற நடைமுறைகளை பராமரித்தல். பாராளுமன்றத்தின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்வதற்கு சாத்தியமான முட்டுக்கட்டைகளை அல்லது மோதல்களை தடுப்பதற்கு அரசியலமைப்பு சில விஷயங்களுக்கு குறிப்பிட்ட நடைமுறைகளை கோடிட்டு காட்டுகிறது. Conclusion. Joint sittings of Parliament are an important mechanism for resolving disagreements between the two houses, but there are specific exceptions and limitations to ensure the proper functioning of parliamentary procedures and the protection of the Lok Sabha's authority on certain matters.
நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டங்கள் இரு அவைகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்கான ஒரு முக்கியமான வழிமுறையாகும். ஆனால் நாடாளுமன்ற நடைமுறைகளின் சரியான செயல்பாட்டை உறுதி செய்வதற்கும் சில விஷயங்களில் லோக்சபா அதிகாரத்தை பாதுகாப்பதற்கும் குறிப்பிட்ட விதிவிலக்குகள் மற்றும் வரம்புகள் உள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது கேள்வி நேரம் இல்லாமல் போகும் முடிவு நிறுவனத்தின் ஜனநாயக செயல்பாடு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது மற்றும் நிர்வாக நடவடிக்கை மீதான நாடாளுமன்ற மேற்பார்வையின் அரசியலமைப்பு ஆணையை அறிக்கிறது. விவாதிக்கவும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் கேள்வி நேரம் குவெஸ்சன் என்பது அரசாங்கத்தை அதன் செயல்களுக்கு பொறுப்பேற்க வைக்கும் மிக முக்கியமான கருவியாகும். மழைக்கால கூட்டத்தொடர் அல்லது வேறு எந்த கூட்டத்தொடரிலும் கேள்வி நேரம் ரத்து செய்யப்படும்போது அது ஜனநாயகத்தின் ஆன்மாவை சிதைப்பதாகவே கருதப்படுகிறது. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றின் அடிப்படையில் கேள்வி நேர ரத்து ஏன் நிர்வாக மேற்பார்வையை அரிக்கிறது மற்றும் ஜனநாயக கவலைகளை எழுப்புகிறது என்பதை பற்றிய விரிவான விவாதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம். அரசியலமைப்பு ஆணை. இந்திய அரசியலமைப்பின் விதி 75(3) அன்படி அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். இந்த கூட்டு பொறுப்பை நடைமுறைப்படுத்தும் மிகச்சிறந்த வழிமுறை கேள்வி நேரம் ஆகும். நிர்வாக கணக்கீடு. எக்ஸிக்யூட்டிவ் அக்கவுண்டபிலிட்டி. அமைச்சர்கள் தங்கள் துறையின் செயல்பாடுகள் குறைபாடுகள் மற்றும் கொள்கை முடிவுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தை இது உருவாக்குகிறது. குறுக்கு விசாரணை. நட்சத்திர குறியிட்ட கேள்விகள் ஸ்டார்ட் குவெஸ்சன்ஸ் மூலம் உறுப்பினர்கள் அமைச்சர்களிடம் துணை கேள்விகளை சப்ளிமெண்டரி குவெஸ்சன்ஸ் கேட்கலாம். இது அமைச்சர்களை தப்பிக்க விடாமல் உண்மையை வரவழைக்கும் ஒரு குறுக்கு விசாரணையாகச் செயல்படுகிறது. கேள்வி நேரத்தை ரத்து செய்வதால் ஏற்படும் பாதிப்புகள். கேள்வி நேரம் இல்லாத நாடாளுமன்றம் என்பது பற்கள் இல்லாத காவலன் போன்றது. இது கீழ்க்கண்ட விதங்களில் ஜனநாயகத்தை பாதிக்கிறது. நாடாளுமன்ற மேற்பார்வையின் அரிப்பு. எரோஷன் ஆஃப் ஓவர்சைட். நிர்வாகத்துறையானது அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் நிதியைச் செலவிடவோ சட்டங்களை அமல்படுத்தவோ முடியாது. கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டால் அரசின் தவறான கொள்கைகள் நிதி முறைகேடுகள் அல்லது நிர்வாகத் தோல்விகள் குறித்து உறுப்பினர்களால் உடனடி விளக்கம் கோர முடியாது. இது நிர்வாகத்தின் எதேச்சதிகார போக்கிற்கு வழிவகுக்கும். எதிர்க்கட்சிகளின் உரிமையை பறித்தல். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளின் முக்கிய ஆயுதமே கேள்வி நேரம்தான். மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவும் அரசை விமர்சிக்கவும் அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இது. இதை நீக்குவது நாடாளுமன்றத்தை வெறும் சட்டங்களை நிறைவேற்றும் எந்திரமாக ரப்பர் ஸ்டாம்ப் மாற்றும் அபாயம் உள்ளது. மக்கள் குரல் நசுக்கப்படுதல். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் எம்பி தங்கள் தொகுதி மக்களின் பிரதிநிதி. அவர்கள் கேட்கும் கேள்விகள் சாமானிய மக்களின் பிரச்சினைகளை விலைவாசி வேலைவாய்ப்பின்மை சுகாதாரம் பிரதிபலிக்கின்றன. கேள்வி நேரம் இல்லை என்பது மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கவில்லை என்பதையே காட்டுகிறது. எழுத்துப்பூர்வமான பதில்கள் போதுமானதா? அரசாங்கம் சில நேரங்களில் நட்சத்திர குறியிடாத கேள்விகளுக்கு அன்ஸ்டார்ட் குவெஸ்சன்ஸ் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கிறோம் என்று வாதிடலாம். ஆனால் அது போதுமானதல்ல. எழுத்துப்பூர்வ பதில்களில் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப ரீதியான பதில்களே பியூரோக்ராட்டிக் ரிப்ளைஸ் பெரும்பாலும் இருக்கும். அதில் அமைச்சரை மடக்கி கேள்வி கேட்கவோ கவுண்டர் குவெஸ்சனிங் விவாதத்தை உருவாக்கவோ வாய்ப்பில்லை. இது அரசாங்கத்திற்கு பாதுகாப்பானதே தவிர ஜனநாயகத்திற்கு அல்ல. முடிவுரை. நெருக்கடி காலங்களில் கொரோனா பெருந்தொற்று நேரத்தை சுருக்க வேண்டிய அவசியம் இருப்பதை மறுக்க முடியாது. இருப்பினும் கேள்வி கேட்பதையே நிறுத்துவது என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பை தகர்ப்பதாகும்.
பிரிட்டன் நாடாளுமன்றம் உலகப் போரின் போது கூட கேள்வி நேரத்தை ரத்து செய்யவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வர்ச்சுவல் ப்ரொசீடிங்ஸ் அல்லது நேரத்தை குறைத்தாவது கேள்வி நேரத்தை அனுமதிப்பதே நிர்வாகத்தின் மீது நாடாளுமன்றத்தின் பிடியை தக்கவைக்க உதவும். கேள்வி நேரம் என்பது அரசின் உரிமையல்ல, அது நாடாளுமன்றத்தின் உரிமை. அதை தடுப்பது அரசியலமைப்புச் சட்டத்தின் நோக்கத்திற்கே எதிரானது. The decision to go without question hour during the monsoon session of Parliament has evoked serious concerns about the democratic functioning of the institution and erodes constitutional mandate of parliamentary oversight over executive action. Discuss. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது கேள்வி நேரம் இல்லாமல் போகும் முடிவு நிறுவனத்தின் ஜனநாயக செயல்பாடு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது மற்றும் நிர்வாக நடவடிக்கை மீதான நாடாளுமன்ற மேற்பார்வையின் அரசியலமைப்பு ஆணையை அறிக்கிறது. விவாதிக்கவும். The decision to cancel question hour during the monsoon session of Parliament has sparked concerns about the democratic functioning of the institution and undermines the constitutional mandate of parliamentary oversight over executive action. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது கேள்வி நேரத்தை ரத்து செய்யும் முடிவு அந்த நிறுவனத்தின் ஜனநாயக செயல்பாடு குறித்த கவலைகளை தூண்டியுள்ளது மற்றும் நிர்வாக நடவடிக்கை மீதான நாடாளுமன்ற மேற்பார்வையின் அரசியலமைப்பு ஆணையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. What is question hour? கேள்வி நேரம் என்றால் என்ன? Question hour is a key parliamentary device that allows members to raise questions and hold the government accountable for its actions. It is an opportunity for MPs to examine government policies, programs, and decisions, promoting transparency and accountability. கேள்வி நேரம் என்பது உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்பவும் அரசாங்கத்தை அதன் செயல்களுக்கு பொறுப்பேற்கச் செய்யவும் அனுமதிக்கும் ஒரு முக்கியமான நாடாளுமன்ற சாதனமாகும். இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் முடிவுகளை ஆராய்வதற்கும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும். Impact of cancelling question hour கேள்வி நேரத்தை ரத்து செய்வதன் தாக்கம். Scrutinizing the government. Question hour is a key process where members of the opposition and ruling parties ask direct questions about the government's policies and activities and hold ministers to account. When this is repealed, parliamentary scrutiny of the administration is reduced. Reduced executive accountability. அரசை கண்காணித்தல். கேள்வி நேரம் என்பது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அரசின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நேரடி கேள்விகளை கேட்டு அமைச்சர்களை பதிலளிக்க வைக்கும் முக்கிய செயல்முறையாகும். இது ரத்து செய்யப்படும்போது நிர்வாகத்தின் மீதான நாடாளுமன்ற கண்காணிப்பு ஸ்க்ரூட்டினி குறைகிறது. நிர்வாகத்தின் பொறுப்புக்கூறல் குறைகிறது. Silencing the voice of the people. This is the main way for members of parliament to question the government on the grievances of their constituents and issues of national importance. மக்களின் குரல் முடக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மக்களின் குறைகள் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அரசிடம் கேள்வி எழுப்ப இதுவே பிரதான வழி. இது தடைபடும்போது மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுவது தடைபடுகிறது. Lack of information flow. Answers given by ministers during question hour is a part of the official parliamentary record. This information is discussed in the public domain and used as a reliable source of government data. This cancellation will prevent the release of sensitive information. தகவல் ஓட்டம் இல்லாமை. கேள்வி நேரத்தின்போது அமைச்சர்கள் அளிக்கும் பதில்கள் அதிகாரபூர்வமான நாடாளுமன்ற பதிவேட்டின் official parliamentary record ஒரு பகுதியாகும். இந்த தகவல்கள் பொதுத் தளத்தில் விவாதிக்கப்பட்டு அரசு தரவுக்கான நம்பகமான ஆதாரமாக பயன்படுத்தப்படுகின்றன. இது ரத்து செய்யப்படுவதால் முக்கியமான தகவல்கள் வெளிவருவது தடுக்கப்படும். Lack of transparency. The government's ability to explain and justify its actions in a transparent manner is reduced, which is contrary to the principle of transparency in democracy. வெளிப்படைத்தன்மை இல்லாமை. அரசு தனது செயல்பாடுகளை வெளிப்படையான முறையில் விளக்குவதற்கும் நியாயப்படுத்துவதற்கும் உள்ள வாய்ப்பு குறைகிறது. இது ஜனநாயகத்தின் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பாரன்சி கொள்கைக்கு எதிரானது.
Concerns கவலைகள். Diminished role of Parliament. By cancelling question hour, the government is attempting to diminish the role of Parliament and turn itself into an executive parliament, where the executive branch dominates the legislative branch. நாடாளுமன்றத்தின் பங்கு குறைக்கப்பட்டது. கேள்வி நேரத்தை ரத்து செய்வதன் மூலம் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் பங்கை குறைத்து தன்னை ஒரு நிறைவேற்று நாடாளுமன்றமாக மாற்ற முயற்சிக்கிறது, அங்கு நிர்வாக கிளை சட்டமன்ற கிளையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. Lack of accountability. Without question hour, the government may not be held accountable for its actions, leading to a lack of transparency and accountability in governance. பொறுப்புக்கூறல் இல்லாமை. கேள்வி நேரம் இல்லாமல் அரசாங்கம் அதன் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் போகலாம், இது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமைக்கு வழிவகுக்கிறது. Undemocratic. This move is seen as undemocratic, as it denies elected representatives their right to question and scrutinize government policies and actions. ஜனநாயகமற்றது. இந்த நடவடிக்கை ஜனநாயக விரோதமாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அரசாங்க கொள்கைகள் மற்றும் செயல்களை கேள்வி கேட்கவும் கண்காணிக்கவும் உள்ள உரிமையை மறுக்கிறது. Constitutional implications. அரசியலமைப்பு தாக்கங்கள். Undermines parliamentary oversight. Reduces the ability of Parliament to oversee executive actions and ensure accountability. நாடாளுமன்ற மேற்பார்வையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது, நிர்வாக நடவடிக்கைகளை மேற்பார்வையிடவும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்யவும் பாராளுமன்றத்தின் திறனை குறைக்கிறது. Weakens democratic institutions. Erodes the functioning of democratic institutions and the role of Parliament in ensuring good governance. ஜனநாயக நிறுவனங்களை பலவீனப்படுத்துகிறது, ஜனநாயக நிறுவனங்களின் செயல்பாட்டையும் நல்லாட்சியை உறுதி செய்வதில் பாராளுமன்றத்தின் பங்கையும் அழிக்கிறது. Precedents and context. முன்னோடிகள் மற்றும் சூழல். The cancellation of question hour has been criticized in the past, particularly during the COVID-19 pandemic. In 2020, the government cancelled question hour due to the pandemic, sparking concerns about the government's intentions and the impact on parliamentary democracy. கேள்வி நேரத்தை ரத்து செய்வது கடந்த காலங்களில், குறிப்பாக COVID-19 தொற்றுநோய்களின் போது விமர்சிக்கப்பட்டது. 2020 ஆண்டில் தொற்றுநோய் காரணமாக அரசாங்கம் கேள்வி நேரத்தை ரத்து செய்தது, இது அரசாங்கத்தின் நோக்கங்கள் மற்றும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான தாக்கம் குறித்த கவலைகளை தூண்டியது. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.